I
Hey!
காத்தாளே அன்னை இமயவளே ஓம்கார ரூபிணியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கழிவுக்கு வெள்ளை பணியோடு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் சரியாசனம் கொடுத்து கொண்டிருக்கிற கலைவாணி திருப்பணியில் பணிந்துவிட்டு ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா சக்தி ரக்த ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்த ரக்த ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா 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 ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா தருபவள் ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா குறிஞ்சி முல்லை மந்தம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலம் குறிஞ்சி நிலத்திலே சிற்றூரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கை கோவிலியருக்கும் வளர்ந்து வந்தாலும் இந்த இடத்துல தந்தை வந்திருக்காங்க. தந்தையை அழைத்து விவரங்களை கேட்டுக்கொண்டு மேலும் கலைப்பணியை தொடரலாம். அப்பா விவரம் என்ற தந்தையே சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு முறை மட்டும் என்னது எங்க அப்பாவுடைய நாட்டுல குறை ஒன்று சொல்லிவிட்டார்களா? என்ன அப்படி என்ன ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள்? அது என்ன குறை அப்படின்னா நாட்டுல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பையன் வந்த பிள்ளைகளை காட்டுறீங்க உங்க பிள்ளை நாட்டுக்கு காவலுக்கு அனுப்பலையே அப்படிங்கிற ஒரு குறையும் மன்னனுக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு நீதி இல்லாமல் நம்மளுடைய குல வழக்கப்படி ஆண்களால் முழுது பயிரிடுவதும் அதை பெண்களால் காவல் செய்ய வேண்டும் என்று பருவம் என்கிறார். இது குல வழக்கம். நம்மளுடைய குல வழக்கம். அந்த வழக்கத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்து எல்லாம் சொன்னாலும் எல்லாரும் குறை சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன நிவர்த்தி? அதனால இந்த அம்மாவுடைய சொல்லை தட்டாமல் காணகத்திற்கு நீ செல்ல வேண்டும். இல்லம்மா நீங்க மட்டும் கிடையாது. அப்புறம் துணையோடு அண்ணன் தோழியோடு காணம் சென்று அங்க என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா பறவைகளை விரட்ட வேண்டும். பறவைகளை விட்டு பாவம் வேணதா? அதாவது பசிக்காக வரக்கூடிய பறவைகளை கல்லால் அடிக்காமல் சொல்லால் ஆளோலம் தோ என்று அந்த என்னுடைய காமத்தால் விரட்ட வேண்டும். வேண்டும். கானத்தை கேட்டு போகுங்கள பறவைகள்லாம். என்னுடைய கானம் கேட்டாலும் ஓடாதுன்னு சொல்லணும். என்னப்பா அப்படி வேகமா ஓடின்னு சொல்லிட்டீங்க? இல்ல
பறவையாகப்பட்டது ஓடும், ஒரு சில பறவையாகப்பட்டது ஓடாது. அப்படி ஓடாத பறவைகளை இப்படி ஆளோடும் சோ என்று கையில் கமன் வைத்து வானமாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் என்னுடைய காரணத்தால் ஆளோடும் சோ ஆளோடும் சோ என்று சொன்னால் உதட்ட வேண்டும். ஆமா. நாங்கள் இப்போது வேள்விமலை காடு, இந்த காட்டுக்குள்ள ஏதாவது ஆபத்து என்றால் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா தப்பாம ஓடி வருவேன். உங்களுக்கு அந்த சிரமத்தை நான் கொடுக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு ஏற்கனவே எங்களுக்கு நேரம் கஷ்டமா தான் கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்துக்குள்ள நாங்க இருக்கக்கூடிய படையெல்லாம் முடித்து விட்டு சீக்கிரமாக நானும் உங்களுடைய காவலுக்கு அழுது தெரியுமா? அந்த காவலை நீங்கள் எவ்வாறு புரியணும் அப்படின்னா, ஏற்கனவே காவல் மட்டும் வந்துருக்கேன். எந்த காவலுக்கு வரேன்னு சொல்லணும்ல, என்ன காவல் பார்ப்பதற்காக வருவேன் அப்படின்னு ஒரு ஆள். காவல்ல வந்து பலவிதமான காவல் உண்டு. நீ என்ன காவல் புரியணும் அப்படின்னா, கருந்தனை செந்தினை இந்த இருத்தினை வந்து முருகனுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கருந்தனை என்று சொல்லக்கூடியது வந்து நமக்காக, செந்தினை வந்து முருகப்பெருமானுக்காக படைச்சது. அதனால அந்த திரைகளை புரியக்கூடிய பறவைகளை ஆளோலம் சோ என்று இந்த கவலை கையில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு எங்க அப்பாவை உண்மையோட பாத்துட்டேன். மற்ற ஊர்ல எங்க அப்பாவெல்லாம் காட்டவே மாட்டாங்க, கூட்டிட்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டிட்டு வந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாமே முறையோட நடக்கணும் அப்படின்னு தங்கையோடு. நீங்க அப்பா பார்த்தல இன்னைக்கு அப்பா சென்று வந்து நான் காவலை முடித்து விட்டு நானும் உங்களோட வந்துட்டேன். அந்த காட்டு நாயக்கன் பட்டி கிராமத்திற்கு வருவதற்கு நான் மட்டுமல்ல, என்னை போன்ற கலைஞர்களும் கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்மளுடைய முன்னோர்களும் நாமளும் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இப்படி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு முழு காரணம் வந்து காரியாபட்டி செவல்பட்டியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அன்பு அண்ணா அவர்கள். அதே போல அரசு அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. அதே போல இந்த நாடகத்தை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் மாயப்படம் மாதவன் அண்ணா அவர்களும் இருக்காங்க. அண்ணவர்களுக்கும் உணமார்ந்த நன்றி 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 என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வேண்டுமலை சாலையிலே முருகனுக்காக கருணை சிந்தனை சொல்லக்கூடிய இரு திணைகள் விதைக்கப்பட்ட அந்த திணைகளுக்கும் சேதாரம் நன்றி, பறவைகளுக்கும் சேதாரம் நன்றி. கையில் கவனம் கொண்டு வானமாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் என்னுடைய கவனத்தால் ஆளோடும் சோ ஆளோடும் சோ ஆளோடும் சோ என்று சொன்னால் உதட்ட வேண்டும் என்று அப்பாவோட அன்பு கட்டளை. இந்த கட்டளை இணங்கி தாயின் சிறந்த கோவில் பிள்ளை நந்தி சண்டிக்க மந்திரமில்லை என்று வாக்கியத்தை பயன்படுத்தி காவலுக்கு செல்ல வேண்டும். காவல் எல்லாம் என்னுடைய அன்பான தோழி வந்ததுக்கு அப்புறம் அந்த காவலை பார்க்கலாம். இந்த இடத்தில் நம்மளுக்கெல்லாம் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பு அரசு அதிகாரிகள் அனைவருக்கும், இந்த ஏற்பாடையும் செய்துவிட்டு அன்பு அண்ணா பாடல் வரக்கூடிய அடுத்த கதாபாத்திரத்துக்கு தயாராக இருக்காங்க அன்பு அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி வணக்கம். சுவாமிகளோட நினைவு நாள் அன்று நம்மளுக்கெல்லாம் பாதி பேருக்கு இந்த நேரத்துல நம்மளுக்கு நாடகங்களே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மழை காலங்களால அதிகமாக நாடகங்கள் வைப்பதும் கிடையாது. இந்த நேரத்திலையும் எங்களுடைய நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அது இந்த குரு பூஜை நினைவு நாளில் எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதை விட அவர் பிறந்த கிராமத்திலே இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு உள்ளவர்களுக்கு மிக்க நன்றி. இது மட்டும் கிடையாது, வருடத்தோறும் ஏதாவது ஒரு நாடகம், ஏன்னா 18 நாடகங்கள் வந்து அதிகமாக இப்ப எல்லா நடைமுறையிலும் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை இப்படி அவருடைய நினைவு நாளிலையும் பிறந்த நாள்களிலையும் வைக்கிறார் பெருமைப்படுவோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் இந்த மண்ணில் வைக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுபடி இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாலும் அன்பான தோழிப்பட்டி அழைக்க வேண்டும். கதையின் சாராம்சத்தின் முறையாக கொஞ்ச நேரம் முருகன் அவன் மீது அழாதையான அன்பு வச்சிருக்கேன், காதலிக்கிறேன். என்னடா வள்ளிக்குள்ள வந்து காதலிக்கிறேன் சொல்லுதுன்னு சொல்லி தவறா நினைக்க கூடாது. இருக்கக்கூடிய இடம் அப்படி. உங்க அப்பா உங்களை காவலுக்கு தான் அனுப்புனாரு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாரு. மாதா பிதா எடுத்து 2 பேரும் வந்தாச்சு பார்த்தாச்சு. அடுத்து எங்க இருக்கும்? குருகுலத்துல நிற்கணும். குருகுலத்துல போய் காதல் சொல்லலாமா? சொல்லலாம். குருகுலம் என்பது அந்த கல்வியை காதலிக்கலாம், அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடவுளாகப்பட்ட இருக்கக்கூடிய கலைவாணியை காதலிக்கலாம். அது போல நம்ம முருகப்பெருமான காதலிக்கலாம், குலதெய்வத்தை காதலிக்கலாம். அன்பா சொல்றேன், ரொம்ப அன்போட சொல்றேன். அவரை எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தாலும் இந்த கண்ணனை தேடி நாடை எப்படி அழைத்தாலும் அது கூட சின்ன கண்ணனாக நினைத்தாலும் அழைக்கிறார். சின்ன கண்ணன் அழைக்கிறார்
கண்மணிதான்